அந்த பரமரிக்கு மை தூணரே குரங்கே பஞ்ச பாண்டவரை பாதுகாக்கும் இந்த மையா கண்டவர்ண குழலால் உன்னை உனக்கு வந்த நான் போயிட்டேன் கண்ணா அச்சுதா சச்சுதா நந்தநந்தனா நாராஜுனா பச்சத்திரி மேனி மாயா பாண்டவரை காக்கும் தேவா பறக்கின்ற கருடனில் செங்கரடனாகவும் நிற்கின்ற மலையிலே கோவர்த்தன கிரியாகவும் ஓடுகின்ற நதியிலே கிருஷ்ணா நதியாகவும் நிற்கின்ற உயிரிலே கோமாதா பசுவாகவும் மண்ணையுண்டாய் வெண்ணையுண்டாய் ஓரடியில் உலகை இழந்தாய் திருப்பதியில் எழுந்து நின்றாய் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டாய் போதகி பால் கொடுத்து பூமி பாதத்தை தீர்க்க வந்த கண்ணா சுபத்திரா திவ்ய பாதத்திற்கு இந்த தங்கை பணிந்தேன் மாயா நீங்க வாழ்வாய்னு சொன்னா நான் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடி காலம். சரி அம்மா, தங்கள் சித்தம் எனது பாக்கியமாக இருந்தாலும் சுபத்திரா, இருந்தாலும் நீ வந்த நேரமும் நல்ல நேரம் தான். அரண்மனையில ஏகப்பட்ட வேலை இருக்குது, சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஒரு சந்தேகம் என்ன, நானும் வந்து நடந்து பாக்குறேன். பந்தல் நல்ல பச்சை பந்தல் போட்டுருக்கீங்க, தோரணம் கட்டி இருக்கிறீங்க, பந்தசனம் வந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. என்ன விசேஷமா நம்ம வீட்டுல? ஆமாம்மா, கல்யாணமா? கல்யாணமா? யாருக்கு? என் மகள் சுந்தரிக்கு. உங்கள் மகள் சுந்தரிக்கு திருமணம்? ஆமா. ஆமா, மாப்பிள்ளை யாருன்னா? என்னமா நினைக்கிற, சாதாரண இடத்துல நான் நிச்சயதார்த்தத்துக்கு தாம்பூலம் மாத்திருப்பனா? துரியோதனுடைய மகனாக விளங்கக்கூடிய 8 தேரை ஒன்றாக பூட்டி வாட்டக்கூடிய லக்கிரகுமாரனுக்கு திருமணம் செய்து தருவதாக தாம்பூலம் நிச்சயிக்கப்பட்டது. துரியன் மகன்? ஆமா. அஸ்தினாபுரத்து வேந்தன் மகனுக்கா? ஆமாம்மா. என்னன்னா சொல்றீங்க? ஆமா, இப்பதான் பேசுறதுக்கு நேரம் இல்ல, கல்யாண வேலை நிறைய இருக்குது, போய் வேலை செய்ய. திருமணம்னு சொன்னீங்க, சரி, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லலையே. இல்லம்மா, திருமணம் செய்யக்கூடிய நேரத்துல கை கால் வராத நானே நின்றுட்டு இருக்கிறேன், அதனாலதாம்மா சொல்ல முடியல. திருமணமா போச்சுமா? தங்கா, அஸ்தினாபுரத்து வேந்தன் மகனுக்கு என் மகளை நான் திருமணம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, உண்மைதான்? என்னை தங்கள் கொஞ்சம் கூட ஞாபகமே வரலையா? என்னதும்மா, எதுக்கு இப்ப கற்கலகிற? என்ன மறந்துட்டீங்க? என்னாச்சுமா? அண்ணா அந்த உரிமைக்காரி, அண்ணா நான் இருக்கேன்.
பெண் கொடுக்கலாமா சொந்தக்காரி நான் இருக்கிற சுற்றாருக்கு பெண் கொடுக்கலாம் அண்ணா அந்த சொந்தக்காரி நான் இருக்க அந்த துயருக்கு பெண் கொடுக்கலாமா யாருமா சொல்லப்பா வாய்க்கு போது ஊராருக்கு பெண் கொடுக்கலாமா அண்ணா அந்த முடிகளோ அண்ணா நம்ம பிறக்கலையா ஐயா நம்ம கூட்டப்பா மாயவா ஓடி பேசா கூட்டப்பா உங்க பெரிய மனுஷன் அண்ணா நம்ம சேர்ந்த பிறக்கலையா நம்ம செல்லப்பா ஊடி பிறக்கலையா கூட்டப்பா அண்ணா நம்ம கூட பிறக்கலையா நம்ம கூட்டப்பா ஐயோ மாயவா எதுக்குமா இப்ப அழுவுற? அண்ணா அட அழுவாம சொல்லு. எப்படி நான் அளவாம சொல்ல முடியும் என்னம்மா? இந்த உரிமைக்காரி உங்க தங்கையாகப்பட்டவள் இந்த சுபத்திர நான் இருக்க உண்மைதான். ஊராறு உறவினருக்கு உற்றாறு உறவினருக்கு நீங்க பெண் கொடுக்கணும்னு சொல்றீங்களே இந்த சொந்தக்காரி நான் இருக்க இந்த துரியனுக்கு பெண் கொடுக்குறீங்களே இந்த தங்கச்சி நான் என்ன நான் ஏம்மா, உரிமைக்காரி நான் இருக்கும்போது நீங்க அவங்களுக்கு பெண் கொடுக்கலாமா உனக்கு உரிமை இல்லைன்னா நான் சொல்லல. உனக்கு இங்க முழு உரிமை உண்டு. இருக்கு. உனக்கு உரிமை இருந்தாலும் இத்தனை நாளா அரண்மனையில என்னுடைய மகள் சுந்தரி இருந்தா. ஆமா. நீ அப்ப வந்து பொண்ணு கேட்டுக்கலாமே. அண்ணா நீங்க எல்லாம் பழச மறந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னைக்கு காசு போல பெரிய இடத்துல சொந்த அதாவது சம்பந்தம் வருதுன்னு சொல்லி இந்த தங்கச்சி கொஞ்சம் கூட நினைச்சு மனசுல நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சுந்தரி என் மகனுக்கு நீங்க திருமணம் செஞ்சு கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு இன்னைக்கு காசு பணம் பெருசா போச்சு இந்த தங்கச்சி நான் உங்களுக்கு பெருசா தெரியல அப்படிதானே அப்படி இல்லம்மா, நீ மின்னு வந்து கேட்டு இருந்தா என் மகளை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேனா? கொடுத்திருப்பேன். அவங்க வந்து அவங்களா வந்து பெண் கேட்டாங்க. நீ முந்திக்கல, நான் என்னம்மா செய்வேன்? பெண் கேட்டாங்க, இல்லன்னு என்னால சொல்ல முடியல. அது மட்டுமா, உன்னுடைய கணவன் ஆகிய அர்ஜுனன் எங்க இருக்கிறான்? அண்ணா நீங்க பெண் கொடுக்கல சரிதான், உங்க பேச்சுல வர எனக்காக வேண்டி இந்த தங்கிக்காக வேண்டி நான் கேட்டேன்னு சொல்லி அன்னைக்கு ஆனகுந்திமா நகரையே எனக்கு சீதனமா கொடுத்தீங்க. அது மாதிரி நினைச்சுக்கோங்க, தங்கி ஆசைப்பட்டு கேக்குறாளே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு என் மகனுக்கு உங்க மகள் சுந்தரியை திருமணம் செய்து வைங்கன்னா. நீ பேசுறது நல்லா இருக்குதுமா. ஒருவனிடத்துல பரியத்தெல்லாம் சொல்லி விடிஞ்சா தாலி கட்டு மாத்தி விடிஞ்சா தாலி கட்டு. இந்த நேரத்துல என் மகனுக்கு கொடுன்னா நான் அந்த இடத்துல வாக்கு கொடுத்தனே. துரியோதன ஒரு வார்த்தை, அட நன்றி கெட்டவனே கண்ணா, அன்னைக்கு தினம் பேசுறது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா என் உயிர் அந்த இடத்துல இருக்குமாமா? இருக்காது. சின்னஞ்சிறு வயசுல அவங்களுக்கு ஆசையை வளர்த்திட்டு இன்னைக்கு கல்யாணம் சொன்னா என் மகன் ஏமாந்து போயிருவான். உயிரே விட்டாலும் சுந்தரி சுந்தரி என்று நொடிக்கணும் சொல்கிறார். என் மகன் மாண்டை விட்டால் நான் வைத்திருப்பது ஒரே ஒரு மகன். அண்ணா இந்த தங்கை முகத்தை பாருங்க, நம்ம கூடி பிறக்கலையா கூட்டுப்பால் உண்ணலையா, நம்ம சேர பிறக்கலையா செல்லப்பால் உண்ணலையா. இந்த தங்கைக்காக ஒரே ஒரு முறை என் முகத்தை பார்த்து ஒரு முறை சொல்லுங்க. வாமா, நான் முகத்தை பார்த்தே ஒண்ணு கேக்குறேன், கடைசியா கேக்குறேன். உன்னை கட்டி கொடுத்து அந்த இடத்துல விட தெரியாத இருக்குது. ஒரு மகனை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்பட்டு இருக்கிற.
இன்னும் என் புள்ளையும் கட்டி கொடுத்துட்டு நான் எங்கம்மா போய் சொல்லுவேன்? அண்ணா என்ன விட்டுருங்க, நான் தான் உங்க தங்கச்சி, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேன். சரி, அன்னைக்கு அத்தையாகப்பட்ட குந்தமா தேவிக்கு பாண்டவரை காப்பேன்னு சொல்லி உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல நான் எப்பயும் காத்திருப்பேன். பாண்டவர் சொல்ல சொல்லுவீங்களே, இவ பஞ்சம் பாண்டவருக்காக பாருங்க, நடுப்பிறந்தவர் அந்த பார்த்திபனுக்காக பாருங்க, என் கணவருக்காக பாருங்க. நான் காலமுட்ட நாளைக்கு கல்லுக்கர மாதிரி இருக்கிறதா புள்ளையா பிறந்திருக்கிறேன், பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். என் அத்தையுடைய வார்த்தைக்காக தானே இது நாள் வரை இன்னமும் கட்டி காப்பாத்திக்கிட்டு தானே இருக்கிறேன். அம்மா பலவலன்னு பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. இங்க அரண்மனையில ஏகப்பட்ட வேலை இருக்குது. வந்தியா, உனக்கு வேணுங்கிற பொன்பொருள் இன்னும் என்ன வேணும் வேணுங்கிறத எடுத்துட்டு போ. ஆனா பெண்ணை மட்டும் கேட்காத, போய் வேலையை பாரு போ. அண்ணா